ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. அப்படி பேசுறப்ப பாஜகவை விமர்சிச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா? இதுதான் கள்ள கூட்டணி. பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல, வெற்று சவாடால். மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருதூர் பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதிகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா? கேட்கிற உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா? ஐயா வைகுண்டர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், மார்ஷல் நேசமணி, பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் மறக்க கூடாது. உங்க ஆதரவோடு 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை, தீட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்ப பின்பற்றிக்கிட்டு இருக்கு. சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட பார்முலா. கடைகோடையில் இருக்கும் ஒரு மனிதருடைய முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரணும். இதுதான் நம்மோட இலக்கு. தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க இளைஞர்களாக உருவாகணும். உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். 28 லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க. மகளிர் படிக்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, உறவினர்களை சந்திக்க போகணுமா, பேருந்துல கட்டணம் கிடையாது. அதுதான் 445 கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம். பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறாங்களா, மாசம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வேலைக்காக வெளியூர்ல இருந்து இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம். நம்மோட திட்டங்கள் பயனாளிகளுடைய முறையை போய் சேர்வதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம். இப்படியான நம்முடைய திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் களம். குமரி மாவட்டத்தில் மீன்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்ய நவீன தொழில்நுட்பம் கொண்ட பதப்படுத்தும் நிலையம் உருவாக்கப்படும். குமரி முதல் களியக்காவிளை வரையும், காவல் கிணறு முதல் நாகர்கோவில் வரையும் 4 வழிச்சாலைகளாக நிலங்களை கொடுத்தவங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகை வழங்க ஆவணம் செய்யப்படும். விளவங்கோடு பகுதியில் ரப்பர் தொழிற்சாலை அமைக்க ஆவணம் செய்யப்படும். ஏவிஎம் கால்வாயை சுத்தம் செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஆவணம் செய்யப்படும். இப்படியான திட்டங்கள் நிறைவேற்ற உங்கள் பேராதரவோடு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். ஒண்ணு மட்டும் அழுத்தமா சொல்றேன், தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக, 2 பேரையும் ஒரு சேர வீழ்த்துங்க. தயாராயிட்டீங்களா? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கும், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்க எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். இந்தியாவுடைய எல்லையை தொடங்கும் நம் குமரி முனை இந்தியாவுக்கே கைகாட்டியாக வழிகாட்டட்டும்.
அதே கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.